கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனம். சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். லெந்து நாட்கள்ல இந்த சங்கீதத்தை எங்க ஊர்ல வாசிப்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்கள்ல ஏன் வாசிக்கிறாங்க? உபவாசத்தோடு நம்முடைய பாவத்தை அறிக்கையிடணும், விழுந்த ஆதி அன்புல இருந்து மறுபடியும் வரணும் என்பதற்காகவே அறிக்கையிடுறாங்க. அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று உபவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் நடக்கும் போது எங்க ஊர் கோயில்ல இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. லெந்து நாட்கள்ல, துக்க நாட்கள்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா என்று ஒரு வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி வேண்டுதல் செய்கிறோமா? நாம் எல்லாரும் முன்பாகவும் நான் ஆதி அன்புல இருக்கிறேன் எல்லாம் காட்டிக்கிடலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதர்களுக்கு முன்பாக நாம் நன்றாக இருக்கிறது போல காட்டி விடலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக யாருமே மறைக்க முடியாதுங்க. எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக திறந்த வண்ணமா இருக்குமா? திறந்த புஸ்தகமா இருக்குமா? மறைவான புஸ்தகமா இராது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் திறந்த புஸ்தகமா இருக்கிறபடினால நாம் என்ன செய்யணும்? இந்த சங்கீதக்காரர் சொல்லுவது போல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். முதல்ல நான் புரிந்து கொள்ளணும், ரட்சணியத்தின் சந்தோஷம்னா என்ன? ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள இருந்த சந்தோஷம் எப்படிங்க? எவ்வளவு சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிந்தது இல்லையா? ஜெபம் அவ்வளவு சந்தோஷம், காத்திருப்பு கூட்டம்னா அவ்வளவு சந்தோஷம், அது கன்வென்ஷன் கூட்டம்னா அப்பா அன்னைக்கு சாப்பாடே வேண்டாம், அப்படி காலையிலே போய் அங்க போய் இருப்போம், அவ்வளவு சந்தோஷம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்னா லூயா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஆனா இப்பொழுது இருக்குதா? அததான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நாட்கள்ல மோசமான உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? இல்லாத கடினமான உலகத்துல வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நாம் பரலோகம் போக முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த பூவுலகிலும் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க முடியாதுங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம், ஆனா ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக தூசிக்கப்படும் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையா மாறும். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமா தூசிக்கப்படும்னா ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாருங்க. உங்களுடைய பாவத்தை கூட ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா உங்க மூலமா ஆண்டோட நாம தூசிக்கப்படுது பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தெரியுமா? அதனால் தயவு செய்து நம்முடைய கிரைகள் மூலமாக நாம் விழுந்து விடாதபடி, நாம் மூலமா ஆண்டோடு நாம் தூசிக்கப்படாதபடி நாம் கவனமா இருக்கணும்னா இந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்த சந்தோஷம் நமக்கு வரணும். அப்போ வரணும்னா தாவீது ஜெபித்தது போல நாம உபவாசத்தோட, ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தரணும், ஆரம்ப நாட்கள்ல இருந்த சந்தோஷம் எனக்கு தரணும், ஆரம்ப நாட்கள் நான் உண்மை எப்படி நான் நேசித்தேன்,
அந்த அன்பு எனக்கு வரணும். ஆரம்ப நாட்கள நான் என் மனைவியை நான் எப்படி நேசித்தேன், அதே போல இப்பவும் நேசிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆரம்ப நாட்கள என் புருஷனை நான் எப்படி நேசித்தேன், அதே அன்பு எனக்கு இப்பவும் வேணும். ஆரம்ப நாட்கள் ஏன் பிள்ளைகள் நான் எப்படி நேசித்தேன், அதே அன்பு இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவரோடு கூட இருந்த அன்பு குறைஞ்சிருச்சுன்னா நாம் மனைவி மீது இருக்கிற அன்பும் குறைந்துரும், புருஷன் மீது இருக்கிற அன்பும் குறைந்துரும், பிள்ளைகள் மீது இருக்கிற அன்பும் குறைந்துரும். இல்லை, மாம்சத்தின்படி அன்பு வேற எங்கேயோ போய்கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டோட நாமத்தை தூசிக்க செய்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜாக்கிரதையா நாம் ஜீவிப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுது விழுவோம், எப்பொழுது அழிவோம், எப்பொழுது பாவ கண்ணில் விழுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஜாக்கிரதையா நாம் இருப்போம். அதனால் வெளிப்படுத்தல் 4:2 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், உன் மீது எனக்கு குறைவுண்டு என்று நாட்டில் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார்கள். நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு மனம் திரும்பி ஆண்டவருடைய பக்கத்தில் அவரோடு கிட்ட நெருங்கி சேர அவர் விரும்புகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தயவு செய்து ஒருபோது ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா போய்விடாதீங்க. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கஷ்டமோ துக்கமோ பட்டினியோ பஞ்சமோ நாசம் மோசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் சரி, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சேலஞ்ச் விடுறாரு. அந்த மாதிரி நாம் சேலஞ்சோடு ஜீவிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருபோதும் பிரிக்க கூடாது. அதிகாலை நாம் ஜெபம் பண்ண ஆரம்ப நாட்கள்ல, இப்போது நாம் எத்தனை மணிக்கு எழும்புகிறோம்? 7 மணிக்கூட எந்திக்கிறது இல்லை, 8 மணிக்கு எந்திக்கிறோம். ஏதோ பேருக்கு 2 நிமிஷம் ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்கார குடும்பங்களை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவ குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பங்கள் பெரியாம இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய அன்பு எப்படி இருந்ததோ அதே போல நாம் வர வேண்டும் என்றால், அந்த சந்தோஷம் தேவ சமூகத்துல இருக்கும்போது சந்தோஷம். 4 மணிக்கு எழும்பணும், 3:30 நாம் எழுப்பி சந்தோஷமா ஆண்டோட சபையில காத்திருப்போம் இல்லையா? சண்டே 9 மணிக்கு மீட்டிங்னா நம்ம 8:30 போய் இருப்போம்ல. இப்ப எத்தனை மணிக்கு போறோம்? 9:30, 10:30, 11:30 போற முடியிற நேரத்துல எப்படியாவது பாஸ்டருடைய கண்ட்ல நம்ம அட்டெண்டன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பாஸ் நம்ம போனுக்கு போன் போடுவாங்க. அதற்காக சில நேரம் போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வராங்க. அன்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பிரச்சனைத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். உற்சாகம், கர்த்தருக்கு எது செய்தாலும் உற்சாகம் வேணும். உற்சாகம், சந்தோஷம். இல்ல, கருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் உற்சாகத்தோடு செய்யறோமா அல்லது பெருமைக்கு என்று செய்யறோமா? இந்நாட்கள்ல அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க அநேக வேலைகளை செய்யறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் எப்படி செய்யறோம்? ஆண்டவருடைய அன்பில் நாம் செய்வோமானால் சத்துருவை கூட நாம் நேசிப்போம். யாரை நாம் பகைக்க மாட்டேங்க. அந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஆதி அன்பு நமக்குள் இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தையும் கொடுப்போம். அடிங்க அடிங்க ப்ரோ, அடிங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடி நமக்கு எப்படியோ கோபம் வருது இல்லையா? ஏன்? அதான் பாஸ்டர் டியூ தாமஸ் தேவ மனுஷன் சொல்லுவாருங்க,
ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் இருக்குமானா அவனுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அடையாளம். ஜாக்கிரதை. நமக்குள்ள கோபம் என்பதே இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோது கோபமே இருக்கக்கூடாது. நம்மளை என்ன செய்யணும்? குப்பைமாக எண்ணுகிறேன்னு சொல்றார் பரிசுத்த பவுல். குப்பைமாக எண்ணுகிறவர்களுக்கு கோபம் வரலாமா? குப்பைனா தூக்கி வீசப்படுற குப்பை. இந்த குப்பைக்கு கோபம் வரலாமாங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிதான் நானுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பவுல் சொல்றேன், நான் அனுதினமும் சாக நம்முடைய சுயத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் மறித்து அவருடைய ஆதி அன்புல நம்ம என்ன செய்யணும்? வளர்ந்துட்டே இருக்கணும். ஆதி அன்புல வளரணும். எது செய்தாலும் கர்த்தருடைய அன்பில் நிறைந்து சந்தோஷமா உற்சாகமா செய்கிறவர்களாக மாறணுங்க. உற்சாகமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். அல்லேலூயா. அதாவது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுங்க. இந்நாட்கள்ல நான் உற்சாகமா செய்யறோமா? எப்படி செய்யறோம்? நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எதை செய்தாலுமே, கர்த்தருக்கென்று நீங்கள் எதை செய்தாலுமே உற்சாகமா செய்யறோமா? எனக்கு கருமையான தேவனுக்கு பெரிய மீட்டிங்ல என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு ஜெபம் கொடுத்தாச்சுன்னா போதும், அப்பா பயங்கர பெருமை இல்லையா? எனக்கு கருமையான தேவனுக்கு விசுவாசம் பெருமையான எண்ணத்தை கொண்டு வருவான். நான் ஒவ்வொரு நாளும் பிசாசன் அதட்டி முழங்கால நின்று இந்த பொருளாத பிசாச அதட்டி கொண்டிருக்கு. அதனால எனக்கு பெருமை இல்லைன்னா சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை நான் குற்றம் இல்லை, பாவம் ஒன்றுமே இல்லை என்ன சொல்ல மாட்டேங்க. என் இயேசுவை போல நான் இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குதுங்க. அந்த மனுஷனை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்லலாம். இந்த மனுஷனை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்லலாம். எனக்கு முன்னாடி இருக்கிறவர்களை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்லலாம். எனக்கு பின்னாடி இருக்கிறவர்களை காட்டிலும் நான் நீதிமான் என்று சொல்லலாம். ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றம் உள்ளவங்க. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பி ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை மன்னியும், என்னையும் ஆதி ஆண்கள் கொண்டு வரும் இந்த ஆண்டோட சமுதிர கதறுகிறேங்க. அவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு, அக்கினி அபிஷேகம் என்னை இதுவரை அவருடைய அன்புல இருக்க உதவி செய்கிறது. எத்தனையோ சோதனைகள் பிசாசானவன் கொண்டு வந்து என்னை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முயற்சித்தான். ஊழியமே செய்யக்கூடாது என்று எவ்வளவு முயற்சித்தான். எனக்கு கருமையான தேவனுடைய எத்தனையோ பேருக்கு தெரியும் என்னுடைய சாட்சிகள். ஆனா என் அப்பா என்ன விடல பாருங்க. என் அப்பாவுடைய அன்பு, நான் என்னுடைய ஜெபம்னு சொல்ல மாட்டேன். என் அப்பாவுடைய அன்பு முதலாவது அவருடைய இரக்கம், இரண்டாவது நான் என் நேசப்பாவுக்கு செய்த முழங்கள் ஜெபங்கள் எல்லாம் வீணா போமாங்க. வேலைக்கு போனீங்க, ஊழியமே இல்லை, ஊழியம் செய்ய முடியாது என்று வேலைக்கு போயிடலாம் அங்க போனேன். பிசாசு கைத்தட்டி சிரிச்சுட்டே இருந்தான். வேலைக்கு ஆள் எடுத்தாங்க என்ன, பிசாசு நல்லா சிரிச்சுட்டு இருந்தான். ஆனா அந்த நைட்டு ஆண்டவர் அங்க ஒரு தேவதூதனை போல ஒரு மனுஷனை அனுப்பி அங்கே இருந்து தேவன் என்ன நாகர்கோவிலுக்கு அனுப்பினாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாள் முதல் அந்த தேவ மனிதர் என்னை பார்த்ததும் நான் 7 நாள் உங்களை போல ஊழியருக்காக உபவாசம் போட்டு ஜெபித்தேங்க. கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார், நீங்க இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பிசாசு எவ்வளோ சோதனைகளை கொண்டு வருவான். நாம் ஆண்டு பாதத்துல இருக்கிற அந்த ஜெப ஜீவத்தை மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. அவருடைய சமூகத்துல இருந்து பாருங்க, ஆதி அன்புல இருந்து பாருங்க. நீங்க ஆதி அன்புல வரும்போதுதான்
கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆசீர்வாத தடைகள் மாறும், செழிப்பு உண்டாகும், மனதில் சந்தோஷம் சந்தோஷம், பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு நிம்மதி கர்த்தர் தருவாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் ஏசப்பா ஒரு நாள் கூட வேலை செய்ய விடலைங்க. நீ ஊழியதான் செய்யணும், போ, உனக்கு இங்க என்ன வேலை? உடனே என்ன ராத்திரியா தூங்க விடலைங்க. காலைல 3:30 வந்து எழுப்பி விட்டான் இந்த தம்பி. எழுப்பிட்டு போங்க ஐயா, நீங்க இங்க இருக்க விடாத ஐயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. நீங்க விரும்பணும், ஆண்டவரே நானும் ஆதியில் அன்பு விட்டு பிரச்சனைய சந்தோஷம் எனக்கு இல்லப்போ, எனக்கு திரும்ப தாங்க என்று கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தருவார்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனையா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பிரச்சனையின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே நீங்களோடு பேசுங்க அப்பா. அதே போல் நாங்களும் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கத்தின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த சந்தோஷம் நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுவீராக. ஆதி அன்னைகள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றுவீராக. குற்றங்கள் குறைகளும் மன்னிங்கப்பா, மன்னிங்க. பரிசுத்த பவுல் சொல்வதை போல நாங்கள் சேலஞ்சோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாம மேம்படுத்தும், கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் ஜெயமாக ஆசீர்வாதமாக பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாம மேம்படுத்தும் ஆண்டவரே, கிருபை கூட இருக்கட்டும் ஐயா. வேலைக்கிழமை எத்தனையோ ஜன பிளைட்ல 242 பேர் பிரயாணம் பண்ணவர்கள் விபத்துக்குள்ளாகி எத்தனையோ பேர் இறந்ததாக கேள்விப்பட்ட ஆண்டவர். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நீங்க தேசத்தில் நடக்க கூடாது. நீர் அற்புதமாக ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கோ. நடந்து போகும்போது, கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, கப்பல்ல, பிளைட்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஆபத்து விபத்தில கொண்டு வல்லமை கட்டுரேசுவினா. பலவீனமா வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். இயேசுவை நாமத்தில் சுகத்தை கொடுங்கப்பா. சமாதான சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வாதம் ஜபத்தை கேட்டு விசைபுரக சோத் இந்த வார்த்தையினுடைய எல்லா குடும்பங்களிலும் லட்சியத்தில் சந்தோஷத்தை திரும்ப ஊற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவர். நாம மகிமைப்பட திரும்ப கூட இயேசுவை நாமத்தை வேண்டிய பிதாவே. Praise the Lord. God bless you.